சென்னையில் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்திய 2 மாணவர்கள் கைது. போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு தனது அலுவலகத்துக்கு சென்று மாட்டிக்கொண்ட 2 வாலிபர்கள் தப்பி ஓட்டம். போலீஸ் வலைவிரிப்பு. என்னடா கருத்து சொல்ல போறேன்னு கேட்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமாக சென்னையில் வாழ்கிற யங்ஸ்டர்ஸ், மேபி அவங்க பிஜியில் இருக்கலாம், ஹாஸ்டலில் இருக்கலாம், ரூம் எடுத்து கூட தங்கி இருந்திருக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு தாங்க இந்த பதிவு. சரி, ஏதோ கருத்து சொல்ல போகிறோம் போல், வீடியோவை மாற்றிட்டு போயிடலாம் தான் நினைக்கிறீங்க. சரி, நீங்கள் வீடியோவை மாற்றிக்குங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சேனல் நீங்கள் மாற்றிக்குங்க. நான் சொன்னது கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்களா? போதைப் பொருட்களை வாங்கிய, அதாவது காசு கொடுத்து வாங்கின நீங்கள், அதை உட்கொண்ட, அதை நீங்கள் கன்சியூம் பண்ணதும் நீங்கள், கைதான வாலிபர்கள், இல்லை இளம் தலைமுறையினர்கள், இல்லைன்னா கைதான காலேஜில் ஸ்கூல் மாணவர்கள், இப்படி தான் சொல்லி நியூஸ் வரும். அதை விற்ற, அதை சேல்ஸ் பண்ண, இல்லை உங்களோட ரூம்மேட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கலாம், நீங்கள் மாட்டியிருப்பீங்க. ஆனால் அவங்க பேர் எதுலேயுமே வராது, சேல்ஸ் பண்ணவங்க பேருமே வராது, அது யாருன்னே உங்களுக்கும் தெரியாது. சரி, இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சார், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். இதை கேட்டுக்குங்க. நாளைக்கு எந்திரிக்கும் போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போங்க. நல்லா கவனிங்க. ஒரு 2-3 விஷயம் தான் சொல்கிறேன். இது ஒரு பெரிய செய்தி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய என்னோட நண்பர் ஒருத்தங்கிட்ட சொன்னார். இதை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். எவ்வளோ பேருக்கிட்ட நான் போய் சொல்ல முடியுங்க? ஸோ என்கிட்ட இருக்க ஒரே வெப்பன், என்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ இது மூலிமா உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். சரி, என்ன மேட்டர்னு கேட்குறீங்களா? நீங்கள் நாளைக்கு நார்மலாக ஆஃபீஸ் போயிட்டு வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய கதவுகள் தட்டப்படும். யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யார்? போலீஸ், இல்லைன்னா நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், யாராக வேணா இருக்கலாங்க. மப்டியில் கூட யாராவது உங்கள் டோர் கதவை திறந்து நார்மலாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசலாம். இல்லைனா உங்கள் ரூமை டேரெக்டாக என்கொயரி பண்ணலாம், ரைட் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாங்க. யார் வீட்டில்? பணக்காரங்க வீட்லையா? விஐபி வீட்லையா? இல்லை, சென்னையில் தங்கியிருக்கக்கூடிய காலேஜ் ஹாஸ்டலில், சென்னையில் தங்கியிருக்கக்கூடிய, வேலைக்கு போயிட்டு இந்த பிஜியில் தங்கியிருப்பாங்க இல்லையா, பேயிங் கெஸ்ட், அந்த பிஜியில், அப்பார்ட்மெண்ட்டில், சுற்றி இருக்கிற ரூம்ஸில் பேச்சுலர் பசங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, அத்தனை பேர் வீட்லேயும் ரைடு நடக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே வாரத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரக்கு இளைஞர்கள்கிட்ட இருந்து மாட்டுச்சு, கைப்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி நியூஸ் வரும். அப்போ நீங்கள் சொன்னதை நான் சொன்னதை நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் எவ்வளோ பேர் ஆஃபீஸில் பேக் அலௌட் இல்லை, மொபைல் அலௌட் இல்லை, உங்களுக்குன்னு தனியாக லாக்கர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் வெளியே பேக்கையும் மொபைலையும் வச்சுட்டு போயிடுவீங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 4 hours சாலிடாக லஞ்ச் வரைக்கும் வெளியே வர மாட்டீங்க. அப்படி இல்லாட்டி லஞ்சுக்கு போயிட்டீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வெளியே வர மாட்டீங்க இல்லையா? அந்த டைமில் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க நினச்சாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெர்மிஷன் கிடச்சிது அப்படின்னா அது அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனே கிடைக்காது, இந்த மாதிரி ஐடிக்குள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க. நிறைய பசங்க நான் கேள்விப்பட்டேன், இந்த ஐடி கம்பெனிஸ்லையும் கார்பரேட் கம்பெனிஸ்லையும் வேலை செய்கிறவங்க ரூமில் அடித்தா தானே மாட்டுவோம், ட்ரக் கன்சியூம் பண்ண தானே மாட்டுவோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே இந்த விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இது எனக்கு இந்த விஷயம் சொன்னது நம்ம பேர் சொல்ல விரும்பல, நம்மளோட நண்பர் ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் வேலை செய்கிறாரு, அவர் தான் சொன்னார். ஆஃபீஸ்க்குள்ளே இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, நான் இப்போ மேட்ருக்கு வந்துடுறேன். என்ன விஷயம்னா, நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க இல்லையா? உங்களுடைய செல்ஃபோன், உங்களோட பேக்ஸ் எல்லாமே வெளியே தான் இருக்கும். அந்த டைமில் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் எல்லாரோடைய பேக்கையும் செக் பண்ணுவாங்க. உங்கள் பர்மிஷன் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அப்போது உங்கள் பேக்கில் இல்லைன்னா உங்களோட நண்பர்கள் பேக்கில் யாராவது ஒருத்தங்க ட்ரக்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு. இது உங்கள் ஃப்யூச்சரையே ஸ்பாயில் பண்ணிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, ஆனால் உங்களோட நண்பர்கள் யாராவது ஒருத்தங்க 1-2 பேர் இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அவங்க உங்கள்கிட்ட சில பொருட்கள் கொடுத்தது உங்கள் பேக்கில் வச்சுக்கோ, நான் ஆஃபீஸில் தானே இருக்கோம், நான் போகும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. எப்போ வேணாலும் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் பேக்கை செக் பண்ணலாம். அப்படி பேக் செக் பண்ணுறப்ப அது உங்கள் பேக்காக இருந்தால் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்.
சரி, ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது நார்மலாக உங்களோட நண்பர்கள் சில பேர் ஸ்மோக் பண்ணுறாங்களா? அது ட்ரக்காக இருக்குன்னு சந்தேகமாக இருக்கா? தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த இடத்துலையே நிற்காதீங்க, தள்ளி போயிருங்க. உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க நண்பர்கள் க்ரௌடில் மப்டியில் யாராவது ஒருத்தங்க நிற்கலாம். அவங்களும் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மப்டி போலீஸாக இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இளைஞர்களே உஷாராக இருங்க, முக்கியமாக சென்னையில். ஏன்னா அடுத்து வரப்போகிற வீக்ஸில் டைரெக்டாக நான் சொன்ன மாதிரி பிஜிலையும் ஹாஸ்டல்ஸ்லேயும் அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வந்து ரைடு நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த ட்ரக் விஷயத்தில் மாட்டிக்கிட்டார். இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் சொல்லாத ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். இந்த ட்ரக்கு வந்து அவர் வாங்கினார் இல்லைங்களா, 1 கிராம் 12,000 ரூபாய். இது மாணவர்கள் கைக்கு வரைக்கும் போயிருக்குங்க. இளைஞர்கள், மாணவர்கள், ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இது போயிருக்குங்கிற விஷயம் லீக் ஆகிட்டுருக்கு. அது வந்து அஃபிஷியலாக வெளியே வந்தால் அது நெகட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க சீக்கிரட்டாக வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பதிவு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்னடா கருத்து பேசிகிட்டு இருக்க, பூமரடானின்னு கேட்காதீங்க. இதனால் பாதிக்கப்பட்டு என் கண்ணு முன்னாடியே நண்பர் ஒருத்தர் வந்து அவர் லைஃபே வந்து இழந்துட்டார். அவரோட நல்ல நேம் போச்சு, ஃபேமிலிக்கு அவங்க மேலே இந்த மரியாதை போச்சு. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் மீண்டும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்களிடம் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரா நீ புதுசாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்களா? வெல்கம் டு ரஞ்சித் வ்ளாக்ஸ்டர். ஸோ சுற்றி நடக்கிற விஷயங்களில் தப்பு இருந்தால், இல்லை உங்களுக்கு ஆபத்து வரப்போகிற விஷயமா இருந்தால், எனக்கு முன்கூட்டியே என்ன தகவல் வந்தாலும் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சேனல். ஸோ நல்ல செய்திகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நல்ல சமுதாயத்தை உண்டாக்குவோம். யங்ஸ்டர்ஸ், உங்களோட இளமை காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முக்கியமாக வெளியூர்லேருந்து, அதாவது கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, சேலம், எல்லா ஊர்லேருந்தும் சென்னைக்கு வரவங்க நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களோட முக்கியமான டார்கெட். ஸோ இதுலேயும் மாட்டிக்காதீங்க. மாட்ட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பேர் மட்டும் இல்லை, உங்களுடைய அப்பா அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் அட்வைஸ்லாம் பண்ணலைங்க, நான் வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இப்போது வந்து அவேர்னஸ்க்காக பேசுகிறாங்க. ஸோ பார்த்து உஷாராக இருங்க. பை கைஸ், டேக் கேர், ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.